14 வயசுல சினிமால அறிமுகமாக்கி 20 வயசுல சினிமால உச்சத்துக்கு போய் சென்னையில கார் பங்களான்னு வசதியோட வாழ்ந்து சில ஆண்டுகள்லயே நிலைமை தலைகீழ மாறி ஏழ்மை நிலைக்கு போய் கடன் காரணமா சிறைக்கு சென்ற நடிகை தான் ஜெயக்குமாரி. நடிகை ஜெயக்குமாரி பெங்களூரை சேர்ந்தவங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்காண்டி தான் சென்னைக்கு வந்தாங்க. ஆரம்பத்துல மலையாள படத்துல நடிச்ச அவங்க எம்ஜிஆர் நடிச்ச நாடோடிகள் அப்படிங்கிற திரைப்படத்துல நம்பியாருக்கு தங்கச்சியா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஐடி சங்கர், அனாதை ஆனந்தன், மாணவன், மீண்டும் வாழ்வேன், 100க்கு 100ன்னு பல படங்கள்ல ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினாங்க. ஒரு பாடலுக்கு ஆடுறதுக்கு அந்த காலத்திலேயே அவங்க அதிக சம்பளம் வாங்கினாங்க. சென்னையில ஒரு மிகப்பெரிய பங்களாவையும் 2 விலையுறந்த கார்களையும் வாங்கினாங்க. ஜெயக்குமாரியோட வீட்டோட மாடியில தான் நடிகை ராதிகாவும் அவங்க அம்மாவும் வாடகைக்கு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் ஜெயக்குமாரி சிங்கப்பூருக்கு கலை நிகழ்ச்சி ஒன்றுக்கு செல்லும் போது அப்துல்லா அப்படிங்கிற நபரை காதலிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா குழந்தைகள் பிறந்த பிறகு பட வாய்ப்புகள் குறைஞ்சனால பட தயாரிப்புல ஈடுபட்டாங்க. ஒரு கட்டத்துல பெரிய நஷ்டமாகி வீடு காரெல்லாம் வித்து ஆனாலும் கடன் அடைக்க முடியல. அதுக்கப்புறம் சில வழக்குகள்ல கைதாகி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க. 14 வயசுல சினிமாக்கு வந்து 20 வயசுலயே புகழோட உச்சிக்கு போய் ஒரே ஒரு சொந்த படம் எடுத்து தன்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சரிவு சந்திச்சு இன்னைக்கு வரைக்கும் மீளாதவங்க தான் நடிகை ஜெயக்குமாரி.